ராமருக்கு செருப்பு மாலை போட்ட ஒரு கட்சி. இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒன்று ரிலீஸ் பண்றேங்க. இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை பத்திரிகையாளருக்கு ரிலீஸ் பண்றேன். என்ன எல்லாம் தெரிஞ்ச பேர் தானே உங்களுக்கு, வேலு, கன்னிக்குட்டு, பழனிசாமி. அதாவது அண்ணா நான் ஏதாச்சும் சொன்னா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி திட்டம். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஓட்டுறது தான் நம்ம வேலை அப்படிங்கிறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்த தான் போறாங்க. மகாத்மா காந்தி ஐயா காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடலான்னு சொன்னார். அண்ணே அவங்க காமராஜர் ஐயா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒன்று ரிலீஸ் பண்றேங்கண்ணா. இது ஆக்சுவலா ஒரு 2-3 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இன்னைக்கு நண்பர் நீங்க கேட்டனால இதை இன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். இன்னைக்கு திமுக கட்சியில ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஏன்னா திமுக கட்சியில பாரதிய ஜனதா கட்சியில குற்ற பின்னணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுல யாரோ ஊர்ல இருக்கிறவங்க பேரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையில போட்டு இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அக்கௌண்ட்ல ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுத்தாங்க. அதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அதே டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதை பாருங்க இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு. இது இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை பத்திரிகையாளருக்கு ரிலீஸ் பண்றோம். இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு திமுக ஒரு புதிய பெயர் வச்சு இதுல யாரெல்லாம் கிரைமோட நாளோட நீங்க பத்திரிகை செய்தியோட கோரிலேட் பண்ணிக்கலாம், வேற செய்தியோட கோரிலேட் பண்ணிக்கலாம். இதை உங்க பத்திரிகையாளர் குரூப்புக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம். இதை நீங்க முதல்ல பாருங்கண்ணா. இதை பார்த்தீங்கன்னாவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற பின்னணி இருப்பவர்கள் திமுகவை பயன்படுத்தி எப்படி இங்க குற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்ச பேர் தானே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் முதல் நபர் ஜாஃபர் சாதிக்ல இருந்து ஆரம்பிச்சு இதுல நீங்களே ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. வேலு, கன்னிக்குட்டு, பழனிசாமி. அதாவது பேரை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நாங்க ஒரு 10 பேர்த்த சொல்லிங்கன்னா குற்ற பின்னணி இது ஒரு நேஷனல் ஒரு தமிழ்நாட்டு லெவல்ல கவர் ஆயிருக்காது. ஆனா சேலத்துல கவர் ஆயிருக்கும், தென்காசியில கவர் ஆயிருக்கும், ஆனா கோயம்புத்தூர்ல கவர் ஆயிருக்காது நியூஸ் பேப்பர்ல. இது மொத்தமாக சேகரிச்ச பெயர்கள் நீங்க பாருங்க. அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கேட்கத்தான் போறீங்க. திமுக அதுக்கு பதில் சொல்லும் நீங்க கேள்விக்கு. அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சோடனே உங்க வாட்ஸ்அப் குழுக்கு அதை அனுப்பிச்சிடும். அண்ணா நான் ஏதாச்சும் சொன்னா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி திட்டம். அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லை, இது நாங்கள் போட்ட பகல் திட்டம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும்னா நாங்க தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதித்திட்டம் போட போறோம் உதயநிதி ஸ்டாலின் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு. அதனால் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சருக்கு அருகதை இருக்கு. யாரை வேண்டுமானாலும் துணை முதலமைச்சரா அவர் அறிவிக்கலாம். ஆனா அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை, ஆனா வச்சுக்கலாம், தவறு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க கூட்டணியில. முதலமைச்சருக்கு முழு அருகதை இருக்கு. அவர் யாரை வேணாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம். ஆனா அது தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும். திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க, முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும். அதே நேரத்தில் சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும், கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா உங்களுக்கு வேலைனா போஸ்ட் ஓட்டுறது தான் நம்ம வேலை அப்படிங்கறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்த தான் போறாங்க. அதனால் இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்து. அண்ணே அவங்க காமராஜர் ஐயா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. அதனால தயவு செஞ்சு யாராச்சும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஐயாவை கொண்டாட வந்துடாதீங்க. இரண்டாக பிளந்த பொழுது இவங்கெல்லாம் இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர். காமராஜர் ஐயா தனியா கழட்டி விட்டாங்க. காமராஜர் ஐயா தனியாகத்தான் இருந்தாங்க. அது 1969 இடைத்தேர்தல் நாகர்கோவில் சாட்சி, 71 தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சாட்சி. அந்த சரித்திரத்தை மறந்துவிடக் கூடாது. அதனால் காமராஜர் ஐயா காங்கிரசினுடைய முதுபெரும் தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது இந்திரா காங்கிரஸாக மாறி இருக்கு. சிம்பல் மாறி இருக்கு, எல்லாமே மாறி வந்திருக்கு. அதனால் காமராஜர் ஐயாவை ஒரு தமிழகத்தினுடைய ஆளுமையாக தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறோம். மகாத்மா காந்தி ஐயா காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடலான்னு சொன்னார். அதனால தயவு செஞ்சு நீங்க மகாத்மா காந்தியும் கொண்டாட வந்துடாதீங்க. அவர் கட்சியே வேண்டான்னு சொன்னவர். ஆனால் மகாத்மா காந்தி அவருடைய பெருமையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதைத்தான் நாங்க சொல்லிட்டு பாருங்க. இத்தனை நாள் ஆச்சு அவங்களுக்கு, இத்தனை நாள் ஆச்சு. இந்த ராமர் அவருடைய புகழை தெரிந்து கொள்வதற்கு திமுகவுக்கு ராமருக்கு செருப்பு மாலை போட்ட ஒரு கட்சி. அதாவது இந்த கட்சியினுடைய ஐடியாலஜிக்கல் மென்டார் திமுக என்று சொல்வதை விட
இந்த கட்சி யாரால் உருவானதோ, சித்தாந்தம் யாருகிட்ட இருக்கோ, ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க, சமூக நீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு, சமநீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு, அதைத்தான் இன்னைக்கு திமுக பின்பற்றுறாங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். ராமர் ஆட்சி வேண்டும், ராமருக்கு கோவில் வேண்டும்னு தொடர்ந்து சொல்றது. எல்லா கடவுளும் ஆட்சி ஆளவில்லை, ராமர் மட்டும்தான் ஆட்சி ஆண்டார். அதனாலதான் ராமராஜ்யம். இவங்க உள்ள ராமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எல்லா கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும், மாரியம்மனுக்கும் சரி, கருப்பணசாமிக்கும் சரி, முருகபெருமானுக்கும் சரி, விநாயகருக்கும் சரி. ஆனா ராமராஜ்யம் ஏன் சொல்றோம்னா, மிச்ச கடவுள் ஆளவில்லை, அவர்கள் நம்மை வழி நடத்தினார்கள். ஆனால் ராமர் ஒரு மனிதனாக வந்து ஆட்சி நடத்தினால அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ராமராஜ்யம். இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் பாருங்க, அதாவது சிறைக்கு யாரெல்லாம் போறாங்களோ குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாங்களும் ராமராட்சிட்டாங்க. இப்ப எந்த அளவுக்கு போறாங்கன்னா, காமராஜர் ஆட்சின்னு போன வாரம் சொன்னாங்க, இந்த வாரம் ராமராட்சிங்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன சொல்லுவாங்க எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ரகுபதி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட கைகூப்பி நாங்கள் ராமரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பை கோருகின்றோம் என்று ரகுபதி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க பார்க்கிறோம்.